viewers, welcome to my channel. So it's me Saranya. நீங்கள் என்னென்னலாம் என்னோட யூடியூப் சேனல் வீடியோஸில் பார்ப்பீங்க அப்படின்னா த்ரூஅவுட் இன்ஜினியரிங்கோட மொத்த கண்டென்ட்டும் வந்து என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும். நெக்ஸ்ட் நான் இன்ஜினியரிங் ஃபீல்டில் என்னென்னலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன்ற விஷயத்த வந்து என்னோட யூடியூப் சேனலுக்கு சொல்ல போகிற விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் உங்களுக்கு த்ரூஅவுட் த இன்ஜினியரிங்கோட கைடன்ஸ் எல்லாமே வந்து என்னோட யூடியூப் சேனலில் இருக்கும். நீங்கள் இன்ஜினியரிங்காக என்னென்ன விஷயம்லாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, ஸோ நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் பண்ணால் கண்டிப்பாக வந்து உங்களோட இன்ஜினியரிங் ஃபீல்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற விஷயத்தையும் வந்து என்னோட யூடியூப் சேனலில் வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். நெக்ஸ்ட் விஷயம் ஸ்டடி டிப்ஸ் பற்றி நான் சொல்லுவேன். ஸோ ஸ்டடி டிப்ஸ் வந்து நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், ஸோ நிறைய ரிசர்ச்சஸ்லாம் பேஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கோட மார்க்ஸை வந்து எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து என்னோட யூடியூப் சேனல் சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா மினி வ்ளாக்ஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன். லைக் நான் என்னோடய இன்ஜினியரிங்கை தாண்டி நான் என்னென்ன விஷயம்லாம் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் லைஃப்லேயும் வந்து என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தையும் வந்து மினி வ்ளாகில் ஷார்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதுதான் என்னோட யூடியூப் சேனலோடைய மொத்த ஒரு தீமாகவே இருக்க போகுது. ஸோ லெட்ஸ் கெட் இன் த வீடியோ. ஸோ டுடேஸ் ஃபேக்ட்ஸ் இட்ஸ் பிகின். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்லைன்லேயே பார்த்துருப்பீங்க, டெக்கை பற்றியும் நான் டெக்கை பற்றியும் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ டெக்கை பற்றியும் நான் டெக்கை பற்றியும் வந்து பார்க்கலாமா? ஸோ நிறைய பேருக்கு டெக்கும் நான் டெக்குன்ற ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து த்ரூஅவுட் இதை வந்து கிளியர் பண்ணுற ஒரு வீடியோவாக தான் இருக்க போகுது. நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக எண்டில் முடிக்கும்போது உங்களுக்கு ஒரு கிளியர் பேஸ்டான ஒரு ஐடியா வந்து இருக்கும் டெக்கை பற்றியும் நான் டெக்கை பற்றியும். ஸோ இந்த வீடியோவோட கான்டென்ட் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதோட டிஃப்ரென்ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். டெக்குன்றதையும் நான் டெக்குன்றதோட டிஃபைனே சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ் டிஃபனிஷன் அண்ட் செகண்ட் விஷயம் அதோட ஸ்கில்ஸ். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து அதுக்காக என்னென்ன இருக்க போகுதுன்ற விஷயம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அதோடைய சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து என்ன பண்ண பண்ணுறோம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் அதில் என்னென்ன ரோல்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி நான் இதை வந்து சர்டிஃபிகேஷன் கோர்ஸை வந்து சொல்ல போகிறேன். நீங்கள் எங்கே வந்து இந்த யூடியூப் இந்த கோர்சஸ்க்கான ஒரு சேனல்ஸ்லாம் வந்து இருக்குது, எந்த வெப்சைட்ஸ் வந்து ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது நீங்கள் சர்டிஃபிகேட் ரிசீவ் பண்ணுறதுக்கு அப்படின்றதையும் இந்த வீடியோவோட எண்டில் நான் சொல்ல போகிறேன், உங்களோட சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெக்கை பற்றி சொல்லலாம். ஸோ டெக் அப்படின்றது வந்து என்னன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தான் இருக்க போது. லைக் த்ரட், பைத்தான், ஜாவா, C++, ஜாவா ஸ்கிரிப்ட் இது பற்றி தான் மோஸ்ட்டாக வந்து நம்மளுடைய டெக் ஃபீல்டு வந்து இருக்க போகுது. டெக் ஃபீல்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாமல் கண்டிப்பாக ஒர்க் ஆகவே ஆகாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் டெக்கில் வந்து என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னா கோட் தான் ரைட் பண்ணுவீங்க, அதுதான் மெயின் விஷயம். ஸோ கோடிங்கை வந்து ரைட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் பில்டிங் சாஃப்ட்வேர்ஸ் அப்படின்னா நம்மளோட ஆப்ஸ்லாம் இப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, லைக் ஒரு வெப்சைட் இருக்கும், இல்லை நம்மளோட வாட்ஸ்அப்போ ஒரு ஃபேஸ்புக்கு, ஸோ இதெல்லாம் எல்லாமே தான் ஒரு சாஃப்ட்வேர்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பில்ட் பண்ணக்கூடிய விஷயமா தான் வந்து நான் இருக்கும் டெக்குன்ற விஷயம் இருக்கும். நெக்ஸ்ட் டெக்கில் நெட்வொர்க் ஃபீல்டில் வந்து இது யூஸ் ஆகும். லைக் நெட்வொர்க்கை வந்து ஹேண்ட்லிங் பண்ணுற விஷயமாக இருக்கும். லைக் ஒரு சர்வர்லேருந்து இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து கனெக்ஷன் கொடுப்பாங்கன்ற விஷயம், நம்ம ஃபோன் கால்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இந்த டெக் ஃபீல்ட்ஸில் இருக்கும். ஸோ ஹேண்ட்லிங் நெட்வொர்க்ஸும் வந்து டெக் ஃபீல்டில் அடங்கக்கூடிய விஷயம். நெக்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டாபேஸ் நம்மளோட டேட்டாவெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதுக்கெல்லாமே வந்து கமெண்ட்ஸ் எழுதுவாங்க. ஸோ அதெல்லாம் பேசும் வந்து இதில் தான் அடங்கும், டெக் ஃபீல்டில் தான் அடங்கும். ஸோ மோஸ்ட்டாக இந்த 4 விஷயத்துக்காக தான் வந்து நம்ம டெக் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுற விஷயமா இருக்கும். ஸோ அதே வந்து நான் டெக்கில் நம்ம என்ன விஷயங்கள் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் சுத்தமாக கோடிங் லாங்குவேஜே இருக்கவே இருக்காது. தட்ஸ் த பெனிஃபிட் ஆஃப் த நான் டெக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வராதவங்க ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக நான் டெக் ஃபீல்டுக்கு போகலாம். அது ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோ. ஸோ போத் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும், நாட் அட் டிஃப்ரெண்ட், ரெண்டுத்துக்குமே வந்து இருக்காது. ஸோ இது வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாக இருக்கும், இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லாமல் டூல்ஸ் பேஸில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இப்போ நம்ம நான் டெக்கில் இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் ப்ராடக்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும், ப்ராடக்ட் பிளானிங் இருக்கும். ஸோ ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா அதை பிளான் பண்ணி கொடுக்குறவங்க நான் டெக்கில் இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் விஷயம் யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நம்ம ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா, இல்லை ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னா அந்த ப்ராடக்டை யூசர்ஸ் கிட்ட கொடுத்து அவங்க அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்ற விஷயத்த கேதரிங் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃப்ரம் த யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதையும் நான் டெக் பீப்புள்ஸ் தான் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஹெச்ஆர். ஸோ ஹெச்ஆர் விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்மளோட ஹையர் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ஹெச்ஆர் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயமும் நான் டெக் ஃபீல்டு தான் வந்து அடங்கும். நெக்ஸ்ட் விஷயம் மார்க்கெட்டிங்.
மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு விஷயத்த வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு பென் கொடுத்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். இதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணுங்க அப்படின்றது. ஸோ அதுதான் வந்து என்னன்னா மார்க்கெட்டிங் ஃபீல்டு, அதுவுமே நான் டெக்குள்ளே அடங்க விஷயமா தான் இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ஃபைனான்ஸ் பார்க்கறது, அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் பேஸ்டு, இதெல்லாமே வந்து நான் டெக்கில் அடங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட் டெஃபினிஷன் ஆஃப் டெக் அண்ட் நான் டெக்னே சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து டெஃபினிஷன் ஆஃப் டெக். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்குள்ளே போகலாம். ஸோ டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் என்னென்னலாம் வந்து டெக்கில் அடங்கியிருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் நம்ம என்னென்னலாம் படிக்கலாம் அப்படின்னா, ஜாவா, பைத்தான், C++ அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இப்போ படித்தா நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டேட்டா ஸ்ட்ரக்சர் அண்ட் அல்காரிதம்ஸ். ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் இல்லாமல் கண்டிப்பாக வந்து நம்மளால் ப்ரோக்ராமிங் ஈஸியாக கண்டிப்பாக எழுத முடியாது. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சரும் அல்காரிதம்ஸும் ரொம்ப முக்கியம் இன் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா வெப் டெவலப்மெண்ட். ஸோ ரொம்ப ஃபுல் ஸ்கோப்பில் இருக்கக்கூடிய விஷயம். லைக் நம்ம ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து என்னென்னா வெப் டெவலப்பர் அண்ட் ஆல்சோ ஆப் டெவலப்பர். வெப்சைட் டெவலப் பண்ணுறவங்களும் ஆப் டெவலப் பண்ணுறவங்களும் ரெண்டுத்துக்குமே ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் முக்கியம். ஸோ அப்போ இது டெக்கில் தான் அடங்கும். நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட். நம்ம ஆல்ரெடி நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து என்னென்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, SQLம் MySQL நவ் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம் MongoDB. ஸோ இதுவும் வந்து டேட்டாபேஸ்க்கு யூஸ் பண்ணுற விஷயங்களாக தான் இருக்கும். ஸோ டேட்டாபேஸும் டெக்கில் அடங்கக்கூடியது. அதுக்கப்புறம் APIs. ஸோ ஏபிஐஸ் அண்ட் ரெஸ்ட்ஃபுல் ஏபிஐஸ் இது எல்லாமே வந்து சர்வர் கூட கனெக்ட் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். நீங்கள் இதை வந்து இன்னும் டீட்டெயிலாக படிச்சிங்க அப்படின்னா இதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாக்கில் அடங்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ இதுக்குமே வந்து நீங்கள் கோடிங் எழுதி தான் வந்து கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் டெக் ஃபீல்டில் இருக்கக்கூடிய. ஸோ இந்த 5 விஷயங்கள் தான் வந்து மோஸ்ட்டாக டெக் ஃபீல்ட்ஸில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். அதேமாதிரி நான் டெக்ஸில் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்கலாமா. ஸோ நான் டெக்கில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ் கம்யூனிகேஷன் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ கம்யூனிகேஷனும் பப்ளிக் ஸ்பீக்கிங்கிறது ரொம்ப விஷயம். நம்ம ஒரு ப்ராடக்ட்டை எதுவுமே சேல்ஸ் பண்ணும்பொழுது நம்ம வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங் இருந்தால் தான் வந்து நம்மளோட ஒரு பொது இடத்துல நம்ம போய் பேசும்போது அதுக்கு ஒரு திறமை வேணும், அவங்கள ஈர்க்கும் ஒரு தன்மை வேணும். ஸோ இதெல்லாமே வந்து நம்மளோட நான் டெக்கில் அடங்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு வந்து இதில் எதுக்கு வருது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா அதில் நிறைய ஸ்லோகன்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் ஒரு சென்டென்ஸ் இருக்கும். ஸோ அந்த சென்டென்ஸ் நம்ம எப்படிலாம் எழுதுனா அழகாக இருக்கும், அது என்னென்னலாம் பார்த்தா எப்படி அழகாக வந்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு விஷயங்களை வந்து அழகாக படுத்துகிறவங்க வந்துன்னா நான் டெக் பீப்புள்ஸ் தான் இருக்கும். லைக் க்ரியேட்டிவிட்டி கூட வந்து எதில் தான் அடங்கும், நான் டெக்கில் தான் இருக்கும். ஸோ அது வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸில் அடங்கக்கூடியது. நான் சாஃப்ட் ஸ்கில்ஸ் சொல்லும் போது அதை சொல்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இதை வந்து டெக்கில் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க, நான் டெக்கில் வந்து ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய விஷயம் வந்து மார்க்கெட்டிங் அண்ட் பிராண்டிங். ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டிங் விஷயமும் ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம பிராண்ட் பண்ணுற விஷயமும் இருக்குது. ஸோ அதுவுமே நான் டெக்கில் அடங்கக்கூடியது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அனாலிசிஸ். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட்டை அது வந்து சேல்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் அது என்ன எப்படிலாம் சேல்ஸ் ஆகுது, யார் யாருக்கெல்லாம் பிடிக்குது, எந்த ஏஜ் பீப்புள்ஸ்க்கு பிடிக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து பிடிச்சிருக்கு அப்படின்றத ஒரு அனாலிசிஸ் பண்ணி சொல்கிறவங்க தானே பிஸ்னஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் நான் டெக்கில் இருக்குது. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ப்ராஜெக்ட் அண்ட் பிளானிங். ஸோ ஒரு ப்ராஜெக்டையோ வந்து ஒரு ப்ராடக்டையோ எப்படி நம்ம பிளான் பண்ணி ஒரு டெக் பீப்புள்ஸ் கிட்ட கொடுத்தா அவங்க வந்து ஒரு ப்ராடக்டாக டெவலப் பண்ணி கொடுப்பாங்கன்றத வந்து பிளான் பண்ணி கொடுக்குறவங்க நான் டெக் பீப்புள்ஸ். ஸோ இதுதான் வந்து மோஸ்ட்டாக டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்கில்ஸ் ஆஃப் டெக் அண்ட் நான் டெக். இந்த 5 விஷயங்கள் மட்டும்தான் வந்து டெக்லேயும் நான் டெக்லேயும் இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சாஃப்ட் ஸ்கில்ஸ் பற்றி படிக்கலாம். ஸோ சாஃப்ட் ஸ்கில்ஸில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஃபர்ஸ்ட் டெக்கை பற்றி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் விஷயம் இஸ் அனலிட்டிக்கல் திங்க். ஸோ ஒரு அனலிட்டிக்கல் திங்க் இருந்தால் தான் வந்து கண்டிப்பாக டெக் ஃபீல்ட்ஸில் சர்வை பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங். ஸோ ப்ராப்ளம் சால்விங் எல்லாமே கண்டிப்பாக வந்து டெக் பீப்புள்ஸ் ப்ளேஸ் ஆக முடியாது. லைக் நீங்கள் ஒரு கோடிங்கை வந்து சால்வ் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து சால்வ் பண்ணால் தான் கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஒரு கோடிங் லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து தெரியும்னு சொல்லி வந்து கம்பெனிஸ்லாம் வந்து நம்புவாங்க. ஸோ அதுக்கு இருக்க வேண்டியது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் திங்கிங்கோ, ஒரு கோடையோ இல்லை ஒரு சினாரோவையோ கொடுத்து அதை நீங்கள் வந்து சால்வ் பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக லாஜிக்கல் திங்கிங்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதுவுமே வந்து டெக்கில் அடங்கக்கூடிய விஷயமா இருக்கும்.
அதுக்கப்புறம் டீபக்கிங். ஸோ ஒரு எரர் வருது, இல்லை ஒரு லாஜிக்கல் எரர் வருது, அது நம்ம எப்படி வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ஒரு கோடிங்கில் தெரிய வேண்டிய விஷயமாக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து எரர் இல்லாமல் ஒரு நல்ல எஃபிஷியண்ட்டான ஒரு கோடை வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வச்சு கொடுக்க முடியும். ஸோ அதுக்கும் நம்ம டீபக்கிங் ஸ்கில்ஸ் வந்து தேவை இன் சாஃப்ட் ஸ்கில்ஸில். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க டெவலப் பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா நம்ம ஒரு டைமுக்குள்ளே அவங்க கொடுத்த ஒரு டெட்லைனுக்குள்ளே நம்ம வந்து கண்டிப்பாக வந்து முடிச்சு கொடுக்கணும். ஸோ அதுவுமே வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸில் அடங்கக்கூடியது. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து டெக் ஃபீல்ட்ஸில் சாஃப்ட் ஸ்கில்ஸில் அடங்கக்கூடிய விஷயமா இருக்கும். அதே இந்த சைடு பார்த்தா நான் டெக்கில் என்னென்னலாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இருக்குது டீம் கொலாபரேஷன். நம்ம ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாருக்கூடையும் எப்படி வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம், எல்லாருக்கூடையும் ஜாலியாக வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணி ஒரு டீமாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதுவுமே வந்து நான் டெக்கில் அடங்கக்கூடிய சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் லீடர்ஷிப் அண்ட் டிசிஷன் மேக்கிங். ஸோ லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு டெக் ஃபீல்ட்ஸில் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எதுக்கு வரும் அப்படின்னா நான் வந்து ரோல்ஸ் வரும்போது சொல்கிறேன். ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் இல்லை ஒரு ப்ராடக்ட் மேனேஜர் இந்த மாதிரி வரவங்களுக்கு லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் வந்து முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து முக்கியமான விஷயம் என் சாஃப்ட் ஸ்கில்ஸில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி சொன்னேன் இல்லையா, நம்ம வந்து ஒரு டிசைன் மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக க்ரியேட்டிவிட்டி இல்லாமல் வந்து கண்டிப்பாக இருக்காது. ஸோ வந்து க்ரியேட்டிவிட்டியும் முக்கியம் என் நான் டெக்கில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் தேவை. பட் இது வந்து நான் டெக்னிக்கல். ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து டெக்னிக்கலில் இருக்குது, பட் அது டெக்னிக்கலி. இது வந்து நான் டெக்னிக்கலி வந்து ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் வந்து டெக்கோட இதுவும் நான் டெக்கோட இதுவும் சாஃப்ட் ஸ்கில்ஸ். நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டூல்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இதோடைய டூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு டெக்கில் வந்து என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, விஎஸ் கோட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட்டாக விஎஸ் கோட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கோடிங் ரைட் பண்ணுறதுக்கு நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து கண்டிப்பாக அதில் இன்ஸ்டால் பண்ணி இப்போ விஎஸ் கோடில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லலாம் இன் விஎஸ் கோடில். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது கெட் அண்ட் கெட்டப். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து இதை வந்து ஹியர் பண்ணியிருப்பீங்க உங்களுடைய லைஃப்பில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஆர் நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் கெட் அண்ட் கெட்டப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதோடைய டூல்ஸையும் நம்ம வந்து எப்படி கற்றுக்கணும், அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து கற்றுக்கணும். ஸோ அதுவுமே வந்து டூல்ஸில் அடங்கக்கூடிய விஷயமாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் க்ளவுட் பேஸில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு AWS அண்ட் அஷ்யூர், அதுக்கப்புறம் GCP இது 3 தெரியக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ AWSம் அஷ்யூரும் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது க்ளவுட் பேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இப்போ ட்ரெண்டில் இதெல்லாம் புதுசாக வந்த ஒரு விஷயங்கள் டாக்கர், குபர்நெட் இதெல்லாம் வந்து புதுசாக வந்த விஷயங்கள். ஸோ இதையும் நம்ம வந்து டூல்ஸாக எடுத்து அதை நம்ம லேர்ன் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஸ்கோப் வந்து இன்ஜினியரிங்க்கு இருக்குது டெக் ஃபீல்ட்ஸில் சொல்ல போனால். ஸோ இதெல்லாமே வந்து டூல்ஸ் விச் இஸ் யூஸ்டு இன் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் அதர் தன் சைட் இஸ் நான் டெக்னிக்கலில் நம்ம என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மைக்ரோசாஃப்ட். அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா எக்ஸல் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வேர்ட், பிபிடி, இப்போ புதுசாக வந்திருக்கு பவர் பிஐ. ஸோ அதுவுமே வந்து நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில் தான் வந்து அடங்கும். ஸோ இந்த டூல்ஸ்லாம் வந்து நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் டெக்கில் வந்து நம்ம சர்வே பண்ண முடியும். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கூகுள் ஒர்க் பிளேஸ்லேயும் வந்து நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில். நெக்ஸ்ட்டு இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம் தட் இஸ் கேன்வா. நீங்கள் கேன்வாவோடைய டூலை வந்து கண்டிப்பாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு டிசைனராக கண்டிப்பாக வந்து நீங்கள் உள்ளே போயிடலாம். அதுக்கு டிசைனிங் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேன்வாவை நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்து அதுலேயுமே ப்ளேஸ் ஆக வாய்ப்பு உண்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாஸ் லைக் அதில் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து எப்படி அதில் என்னென்னலாம் சாஃப்ட் ஸ்கில்ஸ், அதில் என்னென்னலாம் நான் ஸ்கில்ஸ்க்கு வந்து இருக்குது, நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் வந்து இருக்குது அப்படின்ற விஷயங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் டெக்னிக்கல் பீப்புள்ஸ் தான் வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல வேண்டிய விஷயமா இருக்கும். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து நான் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில் அடங்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். ஸோ திஸ் ஆர் த போத் நான் டெக் அண்ட் நான் டெக்கோடைய டூல்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம அதுக்கப்புறம் என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்றத இது வரைக்கும் நம்ம என்ன படிக்கணும், என்ன ஸ்கில்ஸ் படிக்கணும் அப்படின்னா என்ன அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன ரோல்ஸ்லாம் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ்லாம் வந்து டெக்குக்கும் நான் டெக்குக்கும் இருக்குது அப்படின்ற சொல்லி பார்க்கலாமா?
ஸோ ஃபர்ஸ்ட் டெக் விஷயத்தை பற்றி பார்ப்போம். ஸோ டெக்கோடைய ரோல்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, நம்ம கம்பெனியில் ப்ளேஸ் ஆகலாம் அப்படின்னா என்னென்ன ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் இட்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட். ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பராக நீங்கள் வந்து உள்ளே போகலாம். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து சாஃப்ட்வேர் பில்ட் பண்ணுறவங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு ஃபுல் ஸ்டாக் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குள்ளே போகலாம். உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நல்லா தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக சாஃப்ட்வேர் டெவலப்பருக்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் விஷயம் இஸ் டேட்டா அனலிட்டிக்ஸ். இப்போ ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம் டேட்டா அனலிட்டிக்ஸ். ஸோ ஒரு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி ரீச் ஆயிருக்குன்றத ஒரு சார்ட் மாதிரி வந்து நம்மளுக்கு நல்லா புரிய வைக்கிறவங்க தான் டேட்டா அனலிஸ்ட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் விஷயம் கிளவுட் இன்ஜினியரிங் சொல்லுவாங்க. ஸோ கிளவுட் இன்ஜினியரிங் அப்படின்னா நீங்கள் ஒரு கிளவுட் பேஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தான் ஒரு டூல் சொல்லியிருந்தேன், AWS அண்ட் அஷ்யூர்னு சொல்லி. ஸோ அதை வந்து நம்ம கிளவுட் பேஸில் வந்து எப்படிலாம் ஒர்க் பண்ணுறதுன்ற சொல்கிறது ஒரு விஷயமா கிளவுட் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து இருப்பாங்க. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்பர்ட். ஸோ இந்த ஹேக்கிங்லாம் தெரிஞ்சவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சைபர் செக்யூரிட்டிகளில் போகலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய விஷயம், ஃப்யூச்சருக்கு தேவை இருக்க வேண்டிய விஷயம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் அதான் வந்து டாப் மோஸ்ட் இருக்கக்கூடியது இப்போ, தட் இஸ் AI அண்ட் ML இன்ஜினியர். ஸோ இது வந்து மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து இப்போ இருக்குது. ஸோ நீங்கள் இதுக்கு பைத்தான் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஸ்கோப் இருக்குது. அதை தாண்டி AI அண்ட் ML நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஸ்கோப்ஸ் இருக்குது இன் டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸில். ஸோ தீஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ். இதில் நிறைய சப்டிவைட் ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு பிடிஎஃபாக போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் நான் டெக்கில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் டெக்கில் நம்ம என்னென்ன ரோல்ஸ் இருக்குது அப்படின்னா the first one is ப்ராடக்ட் மேனேஜர் தான். ஸோ நான் சொன்னாலே ஒரு ப்ராடக்ட் டெலிவர் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த மேனேஜர் வந்து இது இப்போல்லாம் இந்த ஃபீச்சர்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களா தான் ப்ராடக்ட் மேனேஜர். ஸோ ஒரு மேனேஜிங் ரோலில் இருக்காங்களா ஃபர்ஸ்ட் விஷயம் ப்ராடக்ட் மேனேஜர். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் HR எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஸோ இவங்க வந்து நம்மளை ஹையர் பண்ணுற விஷயங்களாக இருக்கும். ஸோ ஹெச்ஆர்ன்ற நிறைய பேருக்கு தெரியும், விச் இஸ் ஹையரிங் த எம்ப்ளாயீஸ் ஃபார் தியர் கம்பெனி. ஸோ அந்த செகண்ட் விஷயம் இட்ஸ் HR. அண்ட் தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா UI அண்ட் UX. ஸோ இதில் நல்லாவே டிசைன் பண்ணலாம், சூப்பரான ஒரு டூல் சொல்லலாம் UI அண்ட் UXக்கு. ஸோ இதை வச்சு நம்ம கண்டிப்பாக வந்து நல்ல சேலரியும் இருக்குது அண்ட் UI அண்ட் UXக்கு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ ஒரு ப்ராடக்ட்டை எப்படி சேல்ஸ் பண்ணுறோன்ற விஷயம். ஸோ அதுக்கான ஒரு ரோல் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னு இருக்குது, மார்க்கெட்டர்னு சொல்லுவாங்க, அது டிஜிட்டல் மார்க்கெட்டர். நெக்ஸ்ட்டு கான்டென்ட் ரைட்டர். ஸோ கான்டென்ட் ரைட்டர் வந்து நான் சொன்ன மாதிரி வந்து எப்படி ஒரு வெப்சைட்டுக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க தான் கான்டென்ட் ரைட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவில் நான் அதோட டெஃபினிஷன்னா என்ன, அதுக்கு என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு என்ன டெக்னிக்கல் ஃபீல்ட்ஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் தேவை அண்ட் அதோடைய ரோல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக நம்புகிறேன். ஸோ என்னோடய அட்வைஸ் வந்து நீங்கள் என்னவா இருக்கும் நம்புறீங்க அப்படின்னா, ஸோ ஒரு இன்ஜினியரிங் ஃபீல்ட் ஒரு ஐடி ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெக்கும் நான் டெக்கும் இல்லாமல் கண்டிப்பாக வந்து ஒர்க் ஆகாது. ஸோ ஒரு டெக் பீப்புள்ஸ் வந்து டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்டை கொடுத்தாங்க அப்படின்னா நான் டெக் பீப்புள்ஸ் தான் வந்து அதை நம்மள மாதிரி ஒரு யூசர்ஸ் கிட்ட ரீச் அவுட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க இல்லாமல் நமக்கு ரீச் ஆகாது, இவங்க இல்லாமல் ப்ராடக்ட் டெவலப் ஆகாது. ஸோ ரெண்டுத்துக்குமே நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது. ஸோ உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதை நீங்கள் பார்த்து அதில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜாயின் பண்ணால் உங்களோட இன்ஜினியரிங் லைஃப் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் பற்றி சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு ஃபுல் வீடியோவில் வந்து சர்டிஃபிகேஷன்ஸ் கோர்ஸ் வந்து சொல்ல முடியாது, அதுவே ஒரு பெரிய லென்த் வீடியோவாக போகும். டிஸ்கிரிப்ஷனில் எங்கெங்கே என்னென்ன கோர்சஸ் எங்கெங்கே ஃப்ரீயாக அப்ளை பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதில் யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு தேவையான ஸ்கில்ஸ்லாம் வந்து டெவலப் பண்ணி உங்களுடைய ஃப்யூச்சரில் வந்து நல்லா வந்து ஸ்கோப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட தான் எந்த வீடியோவோட கண்டென்ட்டாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் வீடியோ ஃபார் மீ. ஏன்னா இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோட சேனலில் நிறையா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் இதான் என்னுடைய ஃபுல் வீடியோ வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ தட்ஸ் த கண்டென்ட் அபவுட் த டுடே வீடியோ. அண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தது இந்த வீடியோ அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி மோர் queries and doubts in engineering field, tag your queries in comments. I'll reach out in comment or in the next video also. So for more smart and useful videos, do subscribe to my channel and thanks for watching. Happy learning.